வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு ஒரு புது மாடல் நெக்லஸ் செட் வந்து டெரகோட்டாவில் செஞ்சு காமிக்க போகிறேன். பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கிளேயை வந்து நல்லா நீட் பண்ணி ஏர் பபிள்ஸ் இல்லாமல் நம்ம பண்ணி இதை வந்து நம்ம வச்சு இப்போது ஸ்லாப் வந்து 5 mm இல்லைன்னா 6 mm திக்னஸில் நாம் எடுக்கணும். நாம் செய்கிறப்போ ஏர் பபிள்ஸ் வந்ததுன்னா அதை வந்து ஒரு நீடில் வச்சு நம்ம குத்தி உடச்சி விட்டுறணும். தான் பேக் பண்ணுறப்போ வந்து நமக்கு உடையாமல் வரும். இது வந்து மேலே நாம் ஆயிலும் வாட்டரும் அப்ளை நைஃபால் நாம் நீட் பண்ணிக்கணும். 45 டிகிரி ஆங்கிளில் தான் நாம் வைக்கணும். அப்படி வச்சா தான் அந்த டெக்ஸ்சர் வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம இதை வச்சு ரவுண்ட் எடுத்துக்கலாம். இதில் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் ஒட்டாமல் வரும் நமக்கு. ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். எட்ஜஸ் எல்லாம் நாம் வந்து ஸ்மூத்தர் பண்ணிக்கணும். இதில் வந்து நான் டிசைன் தரேன். இதுக்குள்ள நான் இன்னொரு ரவுண்டு இம்ப்ரெஷன் வந்து கொடுத்துக்கிறேன். இதில் வந்து நான் இந்த பூ டிசைன் வந்து நான் கொடுத்துக்கிறேன். நான் ஒரு பெண்ணோட கேப்பு தான் நான் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வேறு என்கிட்ட எந்த டூல்ஸும் கிடையாது. இதை வச்சு தான் நான் ரெடி பண்ணிவிட்டேன். அழகாக இருக்குது பார்க்க. இதில் வந்து நான் இதை வச்சு செமி சர்க்கிளாக நான் தரேன். இப்போ இந்த ரெண்டுக்கும் கூட இன்னொரு கட்டு நான் இன்னொரு டிசைன் இதை வச்சு நான் தரேன். இந்த மாதிரி உள்ள வந்து ஒரு சின்ன ரவுண்டு வச்சு இங்கே வந்து நான் டாட் கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ள இன்னொரு ரவுண்டு. இப்போ இதில் வந்து நான் இங்கிட்ட ஒரு 24 காஜி விற்கிறோம் ஒயர். இதே மாதிரி இந்த சைடு இப்போ இதுக்கு கீழே பண்ணுறத நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதே டிசைனை நான் இதுலேயும் நான் கொடுத்து வச்சிடுறேன். இப்போ இது வந்து நான் இயர்ரிங்ஸுக்கு இந்த மாடல் வந்து அந்த பெண்டன்ட்டுக்கு என்ன மாடல் போட்டோமோ அதே மாடல் போட்டு இந்த மாதிரி நாம டிசைன் போட்டுட்டு மாதிரி ஃப்ளார் டிசைன் நம்ம இதுலேயும் அதே மாதிரி நம்ம பெண்டன்ட்டில் என்ன டிசைன் போட்டுக்கணும் அதே டிசைனே இல்லைன்னா பார்க்க ஆரம்பிச்சு. இதை வந்து நாம் இந்த ரெக்டாங்குலர் பெண்டன்ட்டில் வந்து நம்ம ஜாயின் பண்ணுவோம். இதே மாதிரி இதுலேயும் ஜாயின் பண்ணுவோம். ஜாயின் பண்ணிட்டு கீழே ஒரு ரவுண்டு நம்ம பெண்டன்ட்டில் கொடுக்க போகிறோம்ல இதே ரவுண்டு வந்து இதில் நான் தரணும்.
கலர் பெண்டன்ட் வந்து இதில் நான் எடுத்து கட் பண்ணி எடுத்தேன். லைட்டாக நான் வந்து கெமிக்கல் போட்டிருக்கேன். ஏன்னா இது வந்து என்னன்னாலும் நமக்கு கொஞ்சம் கேப் போகணும் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் கெமிக்கல் போட்டு, ஏற்கனவே நான் இதில் வந்து டாட் கொடுத்துருக்கேன். அப்பையும் மேலே வந்து ஒரு சேஃப்டிக்காண்டி நான் எடுத்து இப்படி ஒட்ட வச்சிருந்தோம். இப்போ இதுக்கு வந்து நாம் கீழே வந்து போடுறதுக்கு 2 இங்கே இயர்ரிங்ஸில் போட்ட மாதிரி இங்கே ஒரு 2 ரவுண்டு ஹேங்கிங் பீடு நாம் செய்யலாம். அதுக்கு க்ளேயை நம்ம நல்லா நீட் பண்ணிட்டு 3 mm திக்னஸில் ஸ்லாபையும் நல்லா நீட் பண்ணிட்டு கட்லிங் நைஃப் அதையும் நல்லா டெக்ஸ்சர் வர மாதிரி நீட். நம்ம எவ்வளோ நீட் பண்ணுறோமோ அவ்வளோ இம்ப்ரெஷன் வந்து நல்லா கிளியராக நமக்கு கிடைக்கும். இந்த கேப்பை வச்சு 2 ரவுண்டு இம்ப்ரெஷன் வந்து எடுக்க போகிறேன். இப்போ இந்த 2க்கும் நாம் டிசைன் கொடுத்துடணும். இதை வச்சு சுற்றி ரவுண்ட் போட்டுருவோம். இந்த மாதிரி இதுக்கும் நாம் கொடுத்துடணும். இதுலேயும் நாம் சென்டரில் ஒரு ஸ்மால் டாட். இப்போ இதை இங்கே எப்படி நாம் இயர்ரிங்ஸில் கட் பண்ணோமோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம கட் பண்ணிக்கணும். அதில் மாட்டின மாதிரியே இதையும் பீட்ஸு நம்ம செஞ்சு மாட்டிடுறோம். நம்ம கட் பண்ண பீஸே நம்ம வந்து பீட்ஸு செஞ்சிடலாம். வைப்பினை இதில் இன்சர்ட் பண்ணிடணும். பண்ணி இதில் நாம் சொருகிடணும். சொருகி ஒரு 20 செகண்ட் வந்து அது ட்ரை பண்ண விடலாம். ஒரு 1 நிமிஷத்துக்கு பண்ண விட்டுட்டு இதில் மாட்டுறதுக்கு நாம் யூபின் எடுத்துக்கலாம். இப்போ இதிலெல்லாம் நாம் வந்து பீட்ஸ் வந்து சொருகி வச்சிடலாம். இதே மாதிரி இதுலேயும் நம்ம சொருகிடணும். இப்போ இயர்ரிங்ஸில் நான் சொருக மறந்துட்டேன். இப்போ நான் இதையும் சொருகிடுறேன். மாட்டிட்டு நாம் இதில் ஃபுல்லாக பீட்ஸ் மாட்டணும். மேலேயும் 2 பீட்ஸ் மாட்டிடுவோம். 3 மாட்ட முடியுது. 3 மாட்டியாச்சு.
இந்த மாதிரி நாம் பெண்டன்ட் வந்து செஞ்சு டிசைன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பியூர் ஹேண்ட்மேடுன்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அதுலேயே நம்ம ட்ரெடிஷ்னல் வந்து நாம் கொண்டு வரலாம். ஓகே, இதுக்கு சைட் பீட்ஸ் வந்து இதே மாதிரி ஃபுல்லாக இங்கே சைடு ஃபுல்லாக வரும். நார்மல் பீட்ஸு ஊட போடுறது ஒரு 60 பீட்ஸ் நான் செய்ய போகிறேன். எல்லாம் முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க, அது ஒரு என்கரேஜிங்காக எனக்கு இருக்கும். தேங்க்யூ.